உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். ஏசு கிறிஸ்து உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களை வெல்கம் பண்றேன். இந்த மாதம் உங்களுக்கு அநேக சர்ப்ரைசஸ்னால இருக்க போது, எதிர்பார்க்காத யோசிக்க முடியாத நன்மைகள்னால நிரம்புகிற ஒரு மாதம். ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்க வாழ்க்கையில இருக்கிற நிலைமையிலேயே நீங்கள் இராமல் ஒரு பெரிய இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நகர்வை கொடுக்க போறீங்க. ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அதில் எந்த மாற்றம் உங்களுக்கு தேவையில்லை. அவர் நேசிக்கிறதுனால உன்னை தரித்திரத்திலையோ குறைவிலையோ பலவீனத்திலையோ நோயிலையோ சமாதானம் இல்லாமல் விட மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கறதுனால உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் தவிர வெட்கப்பட்டு போகவே போகாது. தேவன் உங்க மேல கிருபையாய், தேவன் உங்க மேல இரக்கமாய், தேவன் உங்க மேல ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாளில் ஆக்ட்ஸ் சாப்டர் நம்ம 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்னா, அம்மா தாயின் கருவிலேருந்தே வெளியே வந்த அந்த நாள் முதல் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்னன்னாக்கா, ஊனமற்ற கால்களில் பலன் இல்லாததுனால அந்த மனுஷனால் நடக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அலங்கார பண்ணப்பட்ட வாசலுக்கு முன்பதாய் ஒரு 2 பேர் எடுத்துட்டு வந்து உட்கார வைக்குவாங்க. எதுக்காகனா, அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக. தினந்தோறும் அவன் வாழ்க்கையில் அவன் பிறவிலந்தா இல்லை எப்பத்துல இந்த முடிவு எடுத்து அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான்னு தெரியல. அவன் தேவ ஆலயத்துக்கு முன்பதா இருக்கிற அலங்கார பண்ணப்பட்ட டெக்கரேட் பண்ணப்பட்ட பியூட்டிஃபுல் கேட்டு கிட்ட அவன் பிச்சை எடுத்துன்னு உட்காந்து இருந்தானாம். வருங்க போருங்க கிட்டலாம் அந்த என்ட்ரன்ஸில் உட்காந்து ஐயா போடுங்க அப்படின்னு எதனா ஒன்று எதிர்பார்த்து அந்த இடத்துல அவன் உட்காந்து இருப்பான். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு 3ஆம் மணி நேரத்தில் தேவாலயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி தான் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் ஐயா ஏதாவது போடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா கேட்குறார். கேட்ட மாத்திரத்தில் பாருங்க, பேதுருவும் யோவானும் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் என்னை கவனி அப்படின்னு சொன்னோன்னே இவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவங்கள எதிர்பார்க்குறான். பாருங்க 5ஆம் வசனம், ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verse 5 பாருங்க. The lame man looked at them eagerly expecting some money. இன்னொரு இதில் சொல்லுது, அவன் ஏதோ ஒரு பணத்தை எதிர்பார்த்து இவங்க ஏதோ பெருசாக கொடுக்குவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்கள கவனிக்க ஆரம்பிச்சானா. அப்போ பேதுரு ஒரு பைபிள் அவன் பாருங்க, அவன் மனசில் இருக்கிறத இவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, பேதுரு யோவானும் சொல்கிறாங்க, எங்ககிட்ட வெள்ளியும் பொன்னும் கோல்டும் சில்வர் கோல்டு எங்ககிட்ட இல்லை. நீ எதிர்பார்க்கிற அந்த வெள்ளியும் பொன்னும் எங்ககிட்ட இல்லை. ஆனால் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாங்க. கை கொடுத்து அவனை தூக்குறாங்க. அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை மாறுது. நல்லா கவனிங்க. தினந்தோறும் அவன் பிறவிலேருந்தே அவன் கால் ஊனமற்றதாக இருந்ததுனால அந்த வாழ்க்கையே அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தான். இன்னைக்கு நீங்கள் கூட டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நார்மலாக இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் நடத்தின்னு இருக்கலாம். கடத்துலையோ இல்லை கை ஏந்துறதுலையோ இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இது இந்த அவள் தான் வந்துச்சு, ஜாண்டஸ் வந்துச்சு அவ்வளோதான், சுகர் வந்துச்சு அவ்வளோதான், கம்பல்சரி டயாலிசிஸ் பண்ணியே தரணும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். பாருங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேலே என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற அந்த வாழ்க்கையோடு மேர்ஜ் ஆகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தின்னு போயின்னு இருக்கலாம். இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளோதான் என்னுடைய சம்பளம், இப்படி தான் நான் வாழ போகிறேன், இவ்வளோ தான் என் பிள்ளைங்க, என் நிலைமை அவ்வளோதான் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பாருங்கள், ஆனால் பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் லோன் வாங்கி கடன் தீர்க்கறதில்ல, அதிலேயே உங்கள் வாழ்க்கை அழிஞ்சிட போகிறதில்ல. இல்லை உங்கள் சந்தோஷம் இல்லாமல் நோயினால் பிரச்சனைகள்னால, என் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, அவ்வளோதான் என் தலையெழுத்து, இப்படி தான் என் பழகுது என் தலையெழுத்து, கர்த்தர் என் தலையெழுத்து இப்படி தான். இல்லை 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 இல்லை, உன் தலையெழுத்தையே மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையே மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். பேதுரு சொல்றாரு, இவனை எழுப்பிட்டு பிறகு இது என்ன பிரமாதம், இது என்னங்க பெரிய பிரமாதம், இவரை எழுப்புந்து பார்த்தா நீங்க எல்லாரும் அஸ்டானிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்றார். அப்போ அது நம்மளுக்கு பெருசு.
தேவனுக்கு அது சப்ப மேட்ரு. தேவனுடைய ஊழியக்காரங்க எழுப்பிட்டு, பார்த்தீங்களா நாங்கள் எவ்வளோ பெருசாக செஞ்சுட்டோம், இல்லை இது தேவனுக்கு பெருசு இல்லைன்றாங்க. இது இதை பார்த்தா ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்போ உன்னுடைய பிரச்சனை, உன் வாழ்க்கையை மாத்துறது, உன் சூழ்நிலையை மாத்துறது கர்த்தருக்கு பெருசே இல்லை. நம்மளுக்கு தான் நம்மளுடைய கடன் பெருசு, நம்மளுக்கு தான் நம்மளுடைய நோய் பெருசு, டாக்டர்ஸுங்களுக்கு தான் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ப்ராப்ளம் பெருசு. இன்னைக்கு உன்னுடைய நோயின் நிமித்தமாய், உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நாட்களுக்கு நாட்களாய், அதிக நாட்களாய் ஒரே இடத்துல ஒரே வேலையை செஞ்சு இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு உக்காந்துன்னு இருக்கிறியா? உன் கண்களுக்கு முன்பதா அலங்காரம் பண்ணப்பட்ட அழகான ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலுக்கு முன்பதா பிச்சை எடுக்கிறோம். ஆனா அந்த வாசலுக்குள்ள ஒரு நாள் கூட பிரவேசிக்கல இந்த பிச்சைக்காரன். இன்னைக்கு உங்க நிலைமை அப்படி இருக்கலாம் பாருங்க. அலங்காரம் பண்ணப்பட்ட வாசலை நம்ம பார்க்கிறோம், ஆனா அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு பேதுரு யோவான் வருவாங்க. அவங்க கிட்ட பிச்சை எடுக்கலான்னு கூட அவன் நினைக்கல, வெறும் கேட்டான். மாமூலா ஒரு 10 ரூபாய் போட்டிருந்தா கூட ஓகேன்னு போயிட்டு இருப்பான். ஆனா இங்க கர்த்தர் என் கடன் தீந்தா போதும், அதை தீக்கிறதுக்கு மாத்திரம் வரல, இந்த ஒரு நோவு போனா போதும், அப்படி இல்லை. கர்த்தர் கொடுத்தாருன்னா முழுமையாய் கொடுப்பாரு. நீ எதிர்பார்த்தது நடக்காம இருக்கலாம், ஆனா எதிர்பாராத ஒண்ணு உன் வாழ்க்கையில ஒரு கிரகிக்க முடியாத ஆச்சரியத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இவன் பிச்சை எடுத்து வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பார்த்துட்டான். கடன் வாங்கி நீங்களும் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு பார்க்கலாம். இல்லை இந்த நோயிலேயே எப்படின்னா மாத்திரைகளை கொடுத்து டாக்டர்ஸுங்களை பார்த்து எப்படின்னா முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எதிர்பாராத நன்மை நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்ககிட்ட வெள்ளி இல்லை, எங்ககிட்ட பொண்ணு இல்லை, ஆனால் வல்லமை எல்லாத்தையும் கொண்டு வருகிற, இல்லாதவைகளை உருவாக்குற நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் சொல்றோம். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு அப்படின்னு சொன்னான் பாருங்க. அவர் நாமத்தை உச்சரித்தாங்க பாருங்க. அவர் நாமத்துள்ள வல்லமை அவனுடைய கால்களுக்கு பலன் கொண்டு, அவனுடைய கால்கள் அது வரைக்கும் பலன் இல்லை, எழுந்து நிற்க முடியாது. யாரோடைய ஹெல்ப்ல, யாரோடைய ரீசோர்ஸ்ல நீங்க வாழ்ந்து இருக்கலாம். உங்களுடைய கால்களை நீங்க நிற்க முடியலன்னு நீங்க நினைச்சு இருக்கலாம். அவங்க கொடுத்தாதான் வாழ்க்கைன்னு உங்க நிலைமை இருந்திருக்கலாம். யாருன்னா எனக்கு பிச்சை போட்டாதான், யாருன்னா என்ன நான் நினைச்ச இடத்துல தூக்கின்னு போனாதான், மற்றவங்களை எதிர்பார்த்த வாழ்க்கை போய் உங்க கால்கள்ல நீங்க நிக்கிற ஒரு நாட்களுக்குள்ள, ஒரு மாதத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ரீசோர்ஸஸை கர்த்தர் ஓபன் பண்ண போகிறார். இனி வரைக்கும் மற்றவங்க உனக்கு செஞ்சிருந்தாங்க, வர நாட்கள்ல இந்த மாதத்துல நீ அநேகர்களுக்கு செய்யற மாதிரி இப்ப நான் சொல்ற பாருங்க. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள்ளுங்க. அநேக இடத்துல நீ ஷெல்டர் தேர்ன, ஆனா நீ எப்படி மாற போறனா, நீ அநேகர்களுக்கு ஷெல்டர் கொடுக்கிற மாதிரி, நீ அநேகர்களுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி, நீ அநேகரை சுகமாக்குற மாதிரி. இன்னைக்கு உன் சரீரத்துல வியாதி இருக்கலாம், இன்னைக்கு உன் சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், உன் வாழ்க்கை கீழே எடுக்கலாம். தினந்தோறும் யாராவது உனக்கு கொடுத்தாதான்ற வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், இல்ல யாராவது என்னை தூக்கின்னு போய் விட்டாதான்ற வாழ்க்கை இருக்கலாம், யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கலாம். உனக்கு முன்பதாய் அலங்காரம் பண்ணப்பட்ட வாசல் இருக்கு, ஆனா அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியாம இருக்கலாம். இன்று அந்த நாமம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து பேசுறேன். உங்க தரித்திரங்கள் மாறுது. நீங்க எதிர்பார்க்காத அந்த நன்மை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கை மாற போதுங்க. உங்க வாழ்க்கை மாற போது. God is going to bring a change in your life. நீங்க இருக்கிற நிலைமையில யாராவது வந்து கொடுக்கணும், யாராவது உன்னை தூக்கணும், யாராவது கொண்டு போய் விடணும், அந்த நிலைமையில இருக்கலாம். எதிர்பார்த்து வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு பேதுரு யோவான் சொல்றாங்க, கமான் என்ன பாரு அப்படின்றாங்க. எங்க கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லை, நீ எதிர்பார்க்காத ஒண்ணு, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில உன் பிறவிலிருந்து பார்க்காத அந்த நன்மையை நீ பார்க்க போற. இருக்கிற நிலைமையில நீ இருக்க போகிறதுல நீ நடக்க ஆரம்பிக்க போகிற. அந்த நோவிலியை சோர்ந்து நீ பெரிய சாஃப்ட்வேரா இருந்திருக்கலாம், நீ பெரிய பணக்காரனா இருந்திருக்கலாம், பெரிய நன்மைகள் அறிந்திருக்கலாம். நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் கார்ல போனேன், நான் அதுல போனேன், நான் ஃப்ளைட்ல இருந்தேன், ஆனா இன்னைக்கு என் நிலைமை, ஓ கமான், உன்னை சோர்ந்து போயிட்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, உன் காலையில நீ நிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இங்கிருந்து வரும், அங்கிருந்து வரும்,
இன்னும் டெய்லி கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினச்சின்னு இருக்கலாம். எதிர்பாராத ஒரு ஷிஃப்ட், எதிர்பாராத ஒரு காரியம் உங்களை தேடி வரப்போகுது. உன் கைகள் வேலை செய்யலையா? அந்த நோயினால், அந்த அவமானத்தினால், அந்த பிரச்சனைனால உட்காந்துட்டியா? யாரோ எடுத்துட்டு வந்து ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கிறாங்களா? உன் நிலைமை அப்படிதான் இருக்கா? கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையை மாற்ற போறார்னா, பலன் இல்லாத, எதுல பலன் இல்லை? பணத்தில் உனக்கு பலன் இல்லையா? சரீரத்தில் உனக்கு பலன் இல்லையா? எதுல உனக்கு பலன் இல்லை? எந்த பிரச்சனை உன்னை மடக்குச்சு? எந்த ஒரு சோர்வு உன்னை மடக்கடிச்சு படுக்க வச்சுச்சு? கர்த்தர் சொல்றாரு, அதுல இயேசுவின் நாமத்தை நீங்க பேசுவீங்கன்னா, இன்று இந்த வார்த்தையின்படி அவர் நாமத்தினுள்ள வல்லமையை நீங்க அறிவீங்கன்னா, அந்த நாமம் என்ன பண்ணனா இருக்கிற நிலைமையை மாத்தி போட்டுடும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புறேன். இருக்கிற நிலைமையில நீ இருக்க போகிறது இல்லை. தொடர்ந்து உன் வாழ்க்கையில் நடந்தது நடக்க போகிறது இல்லை. தொடர்ந்து இருக்கிற டெய்லி யாருன்னா தூக்கின்னு வரணும், பிச்சை எடுக்கணும், போகணும், பிச்சை அதுதான் உன் வாழ்க்கையா இருந்துச்சு. உன் கண்ணால் அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த வாசலை பார்த்த, ஆனால் அதை அனுபவிக்கல. இந்த நாளில் நான் சொல்றேன், ஒரு அலங்காரம் பண்ணப்பட்ட அழகான அந்த வாசலுக்குள்ள, அழகான அந்த வாழ்க்கைக்குள்ள, ஐஸ்வர்யம் நிறைந்த அந்த வாழ்க்கைக்குள்ள, ஆரோக்கியம் நிறைந்த அந்த வாழ்க்கைக்குள்ள அவருடைய நாமம் உங்களை கொண்டு போக போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா இந்த நோய், இந்த வியாதி, பேதுரு அதுதான் சொல்றாரு, இந்த ஒரு அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டீங்க அப்படின்றார். அப்ப ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை மாத்துறதோ, உன் இருக்கிற நிலைமையை மாத்துறதோ அவருக்கு பெருசு இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை விட பல கோடி மடங்கு அவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு ஷிஃப்ட், இந்த மாதம் நீங்க இருக்கிற நிலைமையிலே இராமல், எதிரே பார்க்கல, நான் டெய்லி பிச்சை எடுத்துட்டு போயிடலாம் நீ நினைச்சுன்னு இருந்தேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணின்னு போயிடலாம், என்ன பண்றது, என் வாழ்க்கை இப்படிதான் நீ முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, எதிர்பாராத பேதுரு யோவான் வந்து என்னுடைய நாமத்தினால உன்னை எழுப்ப போறாங்க. நீ உன் கால்கள் பலனடைய போது, உன் கைகள் பலனடைய போது, பெரிய சாதனையை படைக்கணும்னு நீ முன்ன வந்த, இன்னைக்கு உடைஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கிறியா? கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் உள்ள அந்த வல்லமை இறங்கி உன்னை எழுப்புகிறது, உன்னை கட்டுகிறது. ரீகாபலபா துரிமாமா ஷெடெரேபே தேரேபே கூரபாலா துரண்டரபா ரெட்டெரேபே கபாலா துரியாங்கரபா. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார், கர்த்தர் உங்களை எழுப்புகிறார், கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். யோவான் 5:5 நீங்க பார்த்தீங்கன்னா, 38 வருஷமா பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்துல தன் சுகத்துக்காக ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. 38 years தூதன் வருவான், தண்ணியை கலக்குவான். இவரு போய் இறங்கலான போது வேற எவனா போய் இறங்கிருவான். இவனை பத்தி கவலைப்படுறதுக்கு அங்க யாருமே இல்லை. ஒரு நாள் இயேசு வந்துட்டு, அநேகர் இருந்தான், கண்ணில்லாதவ இருந்தான், குஷ்டரோகி இருந்தான், விதவிதமான வியாதியஸ்தருங்க இருந்தாங்க. ஆனா கர்த்தருக்கு அநேக நாட்களா இவர் இங்கே இருக்கிறாருன்னு மனதுருகி அவரிடத்துல வந்து கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புறியான்னு. அப்ப அவன் சொல்றான், இது ஆவாது. NLT வெர்ஷன் பிரகாரம் ஐ காண்ட் சொல்றான். எதனால? அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். தூதன் வந்து தண்ணியை கலக்கணும், பபிள்ஸ் வரணும், அப்போ போய் யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சுகம். நானும் தேக்கின் போயிருக்கிறான். 38 வருஷமா அவனுடைய வாழ்க்கையில ஏமாற்றம். அவன் சொல்றான், என்னை தூக்கின்னு போய் தண்ணியில விடுறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு உன்னை தூக்கின்னு போய் என் கடத்துல, என்னுடைய கடன்ல இருந்து என்னை மீட்கிறதுக்கு, இந்த நோயிலிருந்து நான் விடுதலை ஆக்கிறதுக்கு, என் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு, உன் சொந்தம், உன் பந்தம், அவங்களுக்கு நான் நன்மை செஞ்சேன் அவங்க செய்வாங்க, இவங்களுக்கு நான் நன்மை செஞ்சேன் இவங்க செய்வாங்க, எல்லாம் உன்னை மறந்துடுவாங்க. நீ அடிமைதனத்தில், நீ கடத்தில், நீ பிரச்சனையில் போயின்னு இருக்கும் பொழுது உன்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. உன்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். தூதர்கள் வந்து கூட உன்னை ஹெல்ப் பண்ணாம போகலாம். தூதர்கள் நீ நினைக்கிற நேரத்தில் வராம போகலாம். ஆனா இதுக்கெல்லாம் மேல
ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் உன்னை சந்திக்கிறார். இன்றைக்கு அவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக இந்த கடன்ல இருந்து நீ விடுதலையாக விரும்புறியான்னு. ஆனா அந்த மனுஷன் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேசுறார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, தூத வந்து தண்ணியை கலக்குவான், இவர் போய் விழணும் இறங்கணும்னு நினைச்ச மாத்திரத்தில் இன்னொருத்தன் போய் இறங்கி சுகத்தை பெற்றுன்னு போயிடறான். இவர் ரொம்ப நாட்களா இருக்கிறாருன்றது மற்றும் அறியல, ஆனா இயேசு அறிந்தார். நீ ரொம்ப நாளா பண விஷயத்துல, நீ ரொம்ப நாளா டாக்டரா அழிஞ்சுன்னு, நீ ரொம்ப நாட்களா உன் சரீரத்தில் உள்ள வியாதிய, ரொம்ப நாட்களா குடும்ப பிரிவினை பிரச்சனைகள்ல, ரொம்ப நாட்களா வீட்டில் சமாதானம் இல்லாம இருக்கிறத கர்த்தர் அறிந்து உன்னிடத்தில் வரார். பேதுருவுடைய பைபிளில் லூக் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல NLT வேர்ஷன் பிரகாரம் பைபிள் சொல்லுது, கடல் ஓரத்தில் 2 காலியான எம்டி போட்ஸ்ங்கிறது, காலியான படகுகள் இருந்ததை அவர் நோட்டீஸ் பண்ணாராம், அறிந்தாராம். எத்தனையோ படகுகள் இருக்கும், ஆனால் ஆண்டவர் காலியாக இருக்கிற 2 படகை நோக்கி தான் அவர் போனார். அந்த 2 படகை நோக்கி போய் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணார். அவன் பேதுரு மீனே பிடிச்சிருக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை, ஆனால் அவ்வளோ மீனை பிடிச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலை, உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன்னு போட்டான். மிகுதியான மீன்கள்னால நிரப்பப்பட்டு காலியாக இருந்த 2 படகும் நிரப்பப்பட்டு அவன் தண்ணியில் மெதங்குற முழுகிற அளவுக்கு நிரப்பப்பட்டான். அவன் காலில் விழுந்துட்டான், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை விட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில இவ்வளோ மீன்களை பார்த்ததில்லை. நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில காசே பார்த்ததில்லை நான் சொல்லலை, ஆனா இவ்வளோ பணங்களையும் இவ்வளோ செல்வாக்கையும் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை நான் சொல்லலை. இவ்வளோ சந்தோஷத்தையும் இவ்வளோ நன்மையான காரியங்களை நீ பார்த்துருக்க மாட்ட. அவ்வளோ உன்னை தேடின்னு வரப்போகுது. பேதுரு இயேசு வருவாரு, எனக்கு மீன் கொடுப்பார், எதிர்பாராம நீ குறைவா இருக்கும் பொழுது, நீ பலவீனமா இருக்கும் பொழுது அவர் உன்னை தேடி வரார். இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா உன்னை தேடி வராரு. அவர் பண்ணுறதெல்லாம் என்ன தெரியுமா? காலியான உன் வாழ்க்கையை நிரப்ப போகிறார், மீன்கள்னால நிரப்ப போகிறார், உங்க சபைகளை ஆத்துமாக்கள்னால நிரம்ப போகிறார், உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பணத்தினால நிரப்ப போகிறார், உங்க காலியான உங்களை சரீரத்தை பலத்தினாலையும் சுகத்தினாலையும் ஆரோக்கியத்தினாலையும் நிரப்ப போகிறார். ரீகா பாபா ஷெடரேபேலே கூராபாலா தூராபா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பெரிய நன்மைகளை, அந்த பெரிய ஆச்சரியங்களை, அந்த பெரிய அசாதாரங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? கமான். இன்றைக்கு கர்த்தர் அதை அறிகிறார். உங்க பிரச்சனைகள் 38 வருஷமா இருக்கிறியா? பிறந்ததுலேருந்தே ஊனமா இருக்கிறியா? பிறந்ததுலேருந்தே அலங்காரம் பண்ணப்பட்ட வாசலை பார்த்த அதுக்குள்ள பிரவேசிக்கலன்னு இருக்கிறியா? இன்னைக்கு பிரவேசிக்க போற இந்த மாதம் உன் வாழ்க்கை அலங்காரமா மாறப்போகுது. அலங்கோலமா இருந்த உன்னுடைய வாழ்க்கை, அசிங்கமா இருந்த உன்னுடைய வாழ்க்கைய கர்த்தர் அலங்காரம் பண்ணப்பட்ட வாசலுக்குள்ள பிரவேசிக்க போகிறார். அது வரைக்கும் பிச்சை எடுத்து நின்றுவன் நடக்க ஆரம்பிச்ச உடனே தேவாலயத்துக்குள்ள குதித்து ஓடி அவனை கண்ட யாவரும் தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்களா. அவங்க நிறைய பேர் சொன்னாங்களா, அவங்க பிச்சை எடுத்திருந்தவன் இன்னைக்கு நடக்கிறான், இந்த அலங்காரம் பண்ணப்பட்ட வாசல் கூட பிரவேசிச்சுட்டான்னு சொல்லி அநேகர் அமேஸ் ஆனாங்களா, அநேகர் அஸ்டானிஷ் ஆனாங்களா, அநேகர் நெஞ்சு மேல கை வைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நடத்த போகிறார். நீ இருந்த இடத்திலே இருக்க போகிறது இல்ல, நீ சோர்ந்து போய் குறுகி போய் உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்க போறாரு. கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்து எந்தெந்த ஜனங்க நீ பிச்சை எடுக்கிறத பார்த்தாங்களோ, எந்தெந்த ஜனங்க கடத்த நிமித்தம் அவமானப்பட்டதை பார்த்தாங்களோ, எந்தெந்த ஜனங்களுக்கு மத்தியில தலை குனிந்தியோ அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? யாருமே நம்ப முடியாத ஒன்ன கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ரீபாபா ஷடரேபே லேட்டேரேபே கரபா தூரி அங்கரபா ரீடாரபா கரபோ ஷடரபல தூரி அங்கரபா. கர்த்தர் இருக்கிற நிலைமையிலே நீங்க இருக்க போகிறது இல்லைங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எதிரே பார்க்கல ஒன்று நடக்க போது. இந்த மாதம் சர்ப்ரைஸ் ஆக போறீங்க. ஓ, நான் என் வாழ்க்கை நான் அப்படி அழிச்சுக்கலான்னு பார்த்தேன்றீங்களா? ஓ கமா, நீங்க எதிர்பார்க்காத ஒன்று இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நம்ப முடியாத ஒன்று என் வாழ்க்கையில செய்ய போறீங்க. நீங்க சைலண்டா பண்றது பண்ணினே இருங்க. எதிர்பாராத ஒன்று வரப்போகுது.
எதிர்பாராத ஒன்று வரப்போகுது. கர்த்தர் அதை செய்ய போகிறார். கர்த்தர் அதை நடப்பிக்க போகிறார். ரீகபலா தூரபா ஷடரபா. God is going to surprise you. God is going to surprise you. நம்பவே மாட்டேன், நடக்க போகுது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய மாதமாக இருக்க போகுது. நல்ல தகப்பனே, என் தேவனாகிய கர்த்தர் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஒரு பெரிய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. ஒரு பெரிய ஷிஃப்ட், ஒரு பெரிய அநேக சர்ப்ரைசஸ்னால நீங்கள் நிரப்ப போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துங்க ஆண்டவரே. பிறவிலேருந்து நாங்கள் அப்படியே வாழ்க்கை நடத்தினு முடிச்சிடலான்னு இருந்தோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்த வண்ணமாய் இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நீர் செய்கிறீர். தகப்பனே, இந்த மாதம் எங்களுக்கு சொந்தமானது நிறைய சர்ப்ரைசஸ்னால நிரப்ப போகிறீங்க. அந்த நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம். இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா உங்களுடைய டெஸ்ட்மோனிஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய ரீதியில் வார்த்தையை நீங்கள் அறுத்தீங்க, சரீரத்துக்குரியதில் விதையை நீங்கள் விதைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கா திருப்பி கொடுக்க. அந்த விதைகளை பாருங்க, ஒரு விதையில தான் ஒரு காடே இருக்கு. ஒரு விதையில ஒரு காடே உருவாகலாம். நீங்கள் விதைக்கிற விதை ஒரு காடை உருவாக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.